ஹாய், வெல்கம் டு டே 5 ஆஃப் தி 100 டே சேலஞ்ச். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு நானும் எங்கள் ஒய்ஃபு எழுந்துட்டோம். எழுந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலை நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு பாலை வாங்கிட்டு வந்து அதை எங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நான் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒய்ஃப் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அம்மா 2 பேரும் எழுந்துட்டாங்க. நான் வாங்கின்னு வந்த பாலை எங்கள் ஒய்ஃப் கொஞ்சமாக இப்போ டீ போடுறதுக்கு எடுத்துக்கின்னு, மீதி பாலை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் டீ போடுறதுக்கு, அப்புறம் அப்பாவுக்கு, எங்களுக்கு குடிக்கிறதுக்கு மோர், தயிர் அதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க பாலை யூஸ் டீ ரெடி ஆகுற வரைக்கும் நானு, எங்க அப்பா, எங்க அம்மா போய் ஃப்ரெஷ் அப் ஆகி வந்துட்டோம். ஸோ டீ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க ஒய்ஃப் அப்பா, அம்மாக்காக பார்த்தீங்கன்னா, அத கிளாஸ்ல ஊத்திட்டு வச்சுட்டாங்க. ஸோ அத எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் அப்பா, அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் டீய குடுத்துட்டேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, 2 பேரும் டீய குடிச்சுட்டாங்க. நானும் என் ஒய்ஃபும் பிஸ்கட் சாப்பிட்டுட்டு, அப்புறம் இன்னைக்கான வீடியோ நல்லா வரணும். அப்புறம் எங்க யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு, நானும் என் ஒய்ஃபு எங்க அப்பா, அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதம் வாங்கி முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, குளிக்க போயிட்டாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நாங்க போட்ட கோலம். எங்க ஒய்ஃபே கோலம் போட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா, கலரும் அடிச்சுட்டாங்க. ஸோ அப்படியே வாங்க நம்போ எங்க தெருவுல மத்தவங்க போட்ட கோலம் எது எதுலாம் நல்லா இருந்துச்சோ, அத பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இத எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் புடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க ஒய்ஃப் காலைல 5:30 மணிக்கு கோலம் போட்டாங்க. அப்ப அவ்வளோ வெளிச்சம் இருக்காது சொல்லிட்டு, குவாலிட்டி நல்லா வரல சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க கோலம் போடுற வீடியோவ எடுக்கிறது இல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு எங்க ஒய்ஃப் ரெடியாகி வந்ததும், சரி நம்ம ஜாமான் விளக்கலாம்னு சொல்லிட்டு, காலைல பால் வாங்குன ஜாமான், அப்புறம் காலையில டீ குடிச்ச யானம், அப்புறம் நைட்டு நம்ம சாப்பிட்ட பிளேட்டு, சமையல் செஞ்ச யானம்லாம் இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் எடுத்துன்னு இங்க வச்சுட்டேன். ஸோ எங்க ஒய்ஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாமான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வெளக்கிட்டு, அவங்களே அத கழுவி முடிச்சுட்டு என்கிட்ட குடுத்துட்டாங்க. அப்படியே காலைல ஒரு வாட்டி நாங்க பார்த்தீங்கன்னா, மோட்டரும் போட்டுட்டோம். அடுத்தது வெளக்கி முடிச்ச ஜாமாவ பார்த்தீங்கன்னா, நான் கட்டில்ல போட்டு அதில ஷால போட்டுட்டு, எல்லா ஜாமாவும் பார்த்தீங்கன்னா, தண்ணி எல்லாமே வடிகட்டிட்டு நான் அத பார்த்தீங்கன்னா, கவுத்து முடிச்சுட்டேங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய பெருக்குற வேல முடிச்சுடலாம்னு சொல்லிட்டு, நான் உள்ள பெருக்கிக்கிறேன். நீங்க வெளிய பெருக்க சொன்னதுக்கு எங்க ஒய்ஃப் ஓகே சொல்லிட்டு, வெளிய பார்த்தீங்கன்னா, எல்லாமே குப்பையும் கரெக்ட்டா பெருக்கிட்டு அவங்க அத பார்த்தீங்கன்னா, வாரியும் முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, நாங்க டிவிய பார்த்துட்டோம். ஸோ டிவிய பார்த்துட்டு எல்லாரும் எழுந்ததுக்கப்புறம், நம்ம போர்வ வேலைய முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, நாங்க 2 பேரும் சேர்ந்து போர்வைய எடுத்துட்டு வந்துட்டு, வெளிய பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் மடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ எல்லா போர்வையும் மடிச்சு முடிச்சுட்டு, அத நாங்க பார்த்தீங்கன்னா, பால்கனில சேர் வச்சிருக்கோம். அத நாங்க எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா, நாங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு, அக்கா பொண்ணு கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு, அப்பாவோட ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, நாங்க எஃப்எம் வச்சோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் நியூஸ் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஷோ சொல்லிட்டு, அப்படியே அந்த பாட்டு ஓடும். அத கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எங்க ஒய்ஃப் டிவி ரூம பார்த்தீங்கன்னா பெருக்கி, அத பார்த்தீங்கன்னா வாரிட்டாங்க. அப்புறம் எங்க ரூம பெருக்கி முடிச்சுட்டு, கடைசியா பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு இருந்துச்சு. அதையும் பார்த்தீங்கன்னா, அவங்க பெருக்கி வாரி முடிச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஃபனுக்கு என்னம்மா கேட்டதுக்கு, ரவா செஞ்சு தரேன். ஆனா எப்போ எனக்கு பசி இல்ல. நீங்க மட்டும் சாப்பிடுங்க சொன்னாங்க. ஸோ நான் ரவா ரெடி ஆனதும், அது கூட பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் வச்சு என்னோட பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்ட நான் முடிச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நிமிஷம் கழிச்சு, எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் டைம் கிடச்சது. நாங்க 2 பேரும் ரெஸ்ட் டைம் எடுத்துட்டு, அப்புறம் எங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அப்புறம் மிஷின் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு, பார்த்தீங்கன்னா, எல்லா துணியும் கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஜோப்ல ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் குப்பைகள் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, நான் எல்லா துணியும் பார்த்தீங்கன்னா, மிஷின்ல போட்டு, அதுக்கான லிக்விடும் போட்டு நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மாகிட்ட சமையல் இன்னைக்கு என்னம்மா பண்ணுறது கேட்டதுக்கு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம காய் போட்ட சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு, காய்கறி பார்த்தீங்கன்னா, மாங்காய், முருங்கக்காய், பீன்ஸு, கேரட்டு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தேவைப்படும்னு சொன்னாங்க. நானும் என் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, அத கட் பண்ணி குடுத்துட்டோம். எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மிஷின் முடிஞ்சிடுச்சு. வெயில் நல்லா காயுது. துணி பார்த்தீங்கன்னா, நம்ம காய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, மிஷின் முடிஞ்ச உடனே நான் பார்த்தீங்கன்னா, எல்லா துணியும் எடுத்து ஒரு யானத்துல போட்டு மொட்டை மேல எடுத்துன்னு போய் எங்க ஒய்ஃப் கிட்ட குடுத்துட்டேன். அப்புறம் எங்க ஒய்ஃப் சொன்னாங்க, "எனக்கு பார்த்தீங்கன்னா தலை வலிக்குது. கொஞ்சம் போய் மாத்திரை வாங்கின்னு வந்து தாங்கன்னு" சொன்னாங்க. சரிம்மா இந்த வேலைய முடிச்சுட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு, எல்லா துணியும் எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா உதறிட்டு காய வச்சுட்டாங்க. காய வச்சு முடிச்சதுக்கப்புறம், கடைசியா பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் சைடுல எங்கேயுமே விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் கிளிப்பு போட்டு முடிச்சுட்டு, நாங்க கீழ வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தீங்கன்னா, மாத்திரை வாங்கின்னு வந்து குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு பசி இல்லன்னு சொன்னாங்க. "சரிம்மா நீங்க அப்புறம் சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு நாங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனா பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு நடுவுலயே பசி எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா, அக்கா நான் ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கு நான் சாப்பாடு ஊட்டிட்டு, அதுக்கப்புறமா அம்மாவும் நானும் சேர்ந்து சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. நான் சரிக்கான்னு சொல்லிட்டு, நானு, எங்க அப்பா, எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதத்த சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அப்புறமா எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, மாத்திரைய போட்டு போய் தூங்கிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு, சார்ஜிங் காலி ஆனதும் பார்த்தீங்கன்னா, ஃபோனுக்கு சார்ஜிங் வச்சுட்டு, அம்மாவும் நானும் சேர்ந்து 1 மணி நேரம் டிவி பார்த்தோம்.
அதுக்கப்புறம் 4:45 மணி ஆனதும் எங்கள் ஒய்ஃபை வந்து நான் எழுப்பிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ போட்டாங்க, எல்லோரும் குடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ரூமில் இருக்கிற எல்லா ஜாமானும் எடுத்து வச்சுட்டு நான் டிவி ரூமை பெருக்கி குப்பையை வாரிட்டு அப்படியே அது கூட பார்த்தீங்கன்னா கிச்சனையும் பெருக்கி வாரிட்டேங்க. அதுக்கப்புறம் 2 பேர் மேலே போய் சரி துணி காய போட்டோமே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் காய போட்டதுனால ஃபஸ்ட்டு எல்லா கிளிப்பையும் எடுத்துகிட்டு எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்து கீழே எங்கள் ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்டேன். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த துணியை எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா மடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெளியே பார்த்திங்கன்னா நாங்கள் துண்டு கையிலலாம் வைப்போம், அதை வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற துணி எல்லாமே எடுத்துன்னு போய் 2 ரூமில் எங்கள் ஒய்ஃப் அதை பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் உள்ளே பெருக்கிறதுனால எங்கள் ஒய்ஃப் வந்து வெளியே பெருக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கிற ஜாமான் எல்லாமே இன்னொரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாற்றி வச்சுட்டு எங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா பெருக்கி எல்லா குப்பையும் வாரிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாமான் விளைக்கலாம்னு சொல்லிட்டு மதியம் சாப்பிட்ட தட்டு, சமையல் செஞ்ச ஜாமான், அப்புறம் 5 மணிக்கு நாங்கள் டீ குடித்த ஜாமான், கிளாஸ் எல்லாமே எடுத்துன்னு வந்து நான் என்னோடய பங்குக்கு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃப் அதை வந்து விலைக்கு கழுவி வாங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டுட்டு மாவு வாங்கிட்டு வாடான்னு சொன்னாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நான் மாவு வாங்கி வரதுக்கடி பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃப் எல்லா ஜாமானும் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அதை பார்த்திங்கன்னா கட்டில் போட்டு அது மேலே ஷாலில் எல்லா ஜாமாவையும் பார்த்திங்கன்னா தண்ணியை வடிகட்டிட்டு எல்லாத்தையும் நான் வந்து கவுத்து முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணியை பிடிக்கிற வேலை. சில்வர் தவளையில் பார்த்திங்கன்னா நாங்கள் குடிக்கிற தண்ணியை உள்ளே வச்சுட்டு அதை நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் குடத்தில் அப்புறம் சில எண்ணங்களை பார்த்திங்கன்னா தண்ணியை பிடிச்சி அதை அரிசி கழுவ, காய்கறி கழுவ, அப்புறம் மற்ற யூஸுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த தண்ணியை யூஸ் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காயப்போட்ட ஜாமான் எல்லாமே எடுத்துகிட்டு மோட்டார் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி அதை ரொப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் ஒரு வாட்டி கரெக்டாக எடுத்து வச்சிட்டோமா செக் பண்ணிவிட்டு அப்புறம் டே 5 நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுனால நாங்கள் 2 பேர் சேர்ந்து விக்டரி டான்ஸை பார்த்திங்கன்னா ஆடி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை வந்து நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை உங்கள் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று டே 4 வீடியோ நாங்கள் போட்டுருக்கோம், அதுக்கு 39 வியூஸ் வந்திருக்கு. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நாங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். குட் நைட்.